எல்லோருக்கும் வணக்கங்க. எப்படி நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, 2 பேத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, கீரை வகைகள் வந்து வாரத்தில் ஒரு தடவை அல்லது வாரத்தில் 2 தடவை வந்து கீரை வகைகள் வந்து எடுத்துக்கணும். அது வந்து அயன் சத்தும் விட்டமின் சத்தும் அதிகமாக உள்ளதுனால இம்யூனிட்டி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது காய்கறிகள், பல வகைகள், தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்கனால இம்யூனிட்டி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பப்பாளி, நெல்லிக்காய், சாத்துக்குடி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து நட்ஸ் ஐட்டம்ஸில் எல்லா நட்ஸ் ஐட்டம்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும், நம்மளும் சாப்பிடணும். அதில் ப்ரோட்டீனும் மினரல்ஸும் நிறையா இருக்கிறனால நமக்கு இம்யூனிட்டி பவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த நட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை நட்ஸ் எல்லாத்தையும் வந்து உருண்டை